நம்ம எங்க போறோம் சிவு? எஸ், கோவாக்கு போறோம் கைஸ். கோவாக்கு நம்ம எப்போ ட்ரிப்பு போனாலும் ஃபேமிலிக்கு ஃபங்க்ஷன் என்ன போனாலும் ஒண்ணு வரும்ல, அது என்னன்னு கரெக்டா சொல்லு சிவு. என்ன வார்த்தை? வணக்கம்டா மாப்பிள. கம் கம் கம். காலையில இங்க வந்து உட்காந்து கெட்டிலு பிரெட் டோஸ்டரு, இது வந்து இது என்ன தெரியுது? மறந்துட்டியா? மைக்ரோ. மறந்துட்டியா? சமைச்சா தானே ஞாபகம் இருக்கும். எனக்கும் கேமராமேனுக்கும் பிடிச்ச ஒண்ணு இருக்கீங்க இந்த கிளாஸ். தூக்கமே இல்ல. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்க போறோம்னா சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்ட்டு கேவலமும் சொல்ல மாட்டேன், சப்டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. நம்ம எங்க போறோம் சிவு? எஸ், கோவாக்கு போறோம் கைஸ். கோவாக்கு சின்ன வயசுல இருந்து அந்த கோவா படம் பார்த்து எப்போ கோவா போவோம்ட்டு ஆசை. ஃபைனலி அதுக்கு நாங்க போறோம். எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வெளியே போறோம்? ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆச்சு நாங்க வெளியே போய். ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா, அதனால ஒரு கேப் வேணும்னு சொல்லிட்டு நாங்க ட்ரிப்பு பக்கத்துல ஈஷாக்கு சேஃபான ட்ரிப் பண்ணிட்டு கோவா செலக்ட் பண்ணிட்டோம் கைஸ். என்னடா நான் பேசுறேன்னு பாக்காதீங்க, நான் இப்பதான் புதுசா கத்துக்கலான் இருக்கேன். இதுக்கப்புறம் வர கோவா பிளாக்ல நான் தான் பேச போறேன், நீங்க தான் கேட்க போறேன். ஓகேவா கைஸ்? இன்னொன்னு தெரியுமா, நம்ம எப்போ ட்ரிப்பு போனாலும் ஃபேமிலிக்கு ஃபங்க்ஷன் என்ன போனாலும் ஒண்ணு வரும்ல, அது என்னன்னு கரெக்டா சொல்லு சிவு. என்ன வார்த்தை? வணக்கம்டா மாப்பிள. எப்பவுமே அப்படிதான், நம்ம எங்கேயாச்சும் போறோம், எங்க ஃபங்க்ஷனுக்கு அழகா ரெடி ஆகணும் அப்படின்னா கரெக்டா ஏதாச்சும் ஒண்ணு வந்துடும். அதே மாதிரி நமக்கு ஒண்ணு வந்துருச்சு, பரவாயில்ல, இதை நம்ம ஈஸியா மறைச்சிடலாம். ஓகேவா சிவு? ஓகே, இப்போ நாங்க இன்னைக்கு மணி இப்போ 7 மணி, எங்களுக்கு 12 மணிக்கு ஃபிளைட்டு. பட் 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும், அதனால நாங்க கிளம்புறோம். அதனால சிவகுரு இப்பதான் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கு. நீ இப்ப எடுத்தவே நான் பேசிட்டு இருக்கேன். நாளா நேத்து எடுத்து வச்சிட்டேன், ஈஷாக்கெல்லாம் எப்பயும் எடுத்து வச்சிட்டேன். சிவகுரு மட்டும் தான் இப்ப எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த விளாக என்ஜாய் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் போடுற கோவா விளாகும் எல்லாமே பாருங்க. எல்லாத்துலயும் நான் மட்டும் தான் பேச போறேன். சிவகுரு ஜஸ்ட் அண்ட் ஈஷா, அப்புறம் எங்க ஆன்டி எல்லாரும் கை இருக்குது. எப்படியா எல்லாரும் பேசுறீங்க? சரி, ஓகே, இதோட நான் கடையை சாத்திட்டு போய் குளிச்சுட்டு கிளம்பி ட்ரெஸ் மாத்திட்டு ஈஷாவை கிளப்பிட்டு சிவகுரு அதே கிளம்பிடும். அதனால பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பண்ணிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். ஹலோ காய்ஸ், இப்போ தோசை சாப்பிடலாம். ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால டக்குன்னு தோசை சாப்பிட்டு கிளம்பலாம். ஈஷா தூங்குறா, நல்லா பொண்ணு. நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டேன். ஆனா இந்த ஒருத்தர் இதுவா, நான்லாம் அவ்வளோ யோசிச்சேன். போகும்போது என்ன போனோம், வரும்போது அங்க கடைசி நிமிஷம் சூப்பர் சூப்பர் இருக்கும். தேங்க்ஸ். வேகமா சாப்பிட நல்லா தொண்டை அடிக்குது. ஹலோ, மேக்கப் போடுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால டக்குன்னு இப்போ நான் ரெடி ஆயிட்டு உங்களை ஏர்போர்ட்ல சந்திக்கிறேன். பாய். ஃப்ளைட்ல வர்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. ஃப்ளைட்ல வர்றது நல்லா இருக்காமா? ஆனா உங்க கூட வர்றதுதான் பயம். அப்படிலாம் கிடையாது, கோமதி கூட வர்றது உங்க கூட வர்றது நல்லா தான் இருக்குது. ஈஷா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இங்க ஒரு அம்மா மட்டும் ஃபுல் மேக்கப்ல அழகா இங்க பாருங்க. நாங்க அப்படியே எந்திரிச்சு அப்படியே வந்திருக்கோம். கண்ணுல தூக்கம்லாம் இருக்கு. அப்படியே வேலை செஞ்ச கண்ணுக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா படிச்சு தூக்குன கண்ணுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க அவங்க, நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷான 2 பேர். ஒண்ணு இந்த குட்டி மேடம், பெரிய மேடம். கோமதி எப்படி சக்சஸ்ஃபுல்லா எப்படியோ
ஒரு காஃபி 500 ரூபா. அதையும் வாங்குறல நீதான் பெரிய அழுப்பு. காஃபி வச்சுட்டு சாப்பிட்டு ஜாலியாக போகிறான். ஃபைனலி நம்ம வந்து இருக்க போட இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே நாங்கள் ஹோட்டல்ஸ் புக் பண்ணல, ஏர்பிஎன்பின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு வீடு மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ஈஷாக்கு குக் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து நாங்களும் அப்பப்போ டயட்டுன்னு இல்லை, எப்படி டயட் இருக்க முடியாது, பட் சும்மா அப்பப்போ ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த்தியாக. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு வீடு மாதிரி புக் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹலோ, யாருப்பா இந்த ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறது? ஹலோ, இந்த வீட்டோட ஓனர் நீங்களா? அப்படி கெத்தா உட்காந்துருக்கீங்க. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நான் தான் வந்து இவ்வளோ அழகான ஸ்டேயை வந்து கஷ்டப்பட்டு பார்த்து கண்டுபிடிச்சு புக் பண்ணேன். இந்த வீட்டை பார்த்து பக்காவா 1க்கு 10 வாட்டி செக் பண்ணி நான் தான் புக் பண்ணேன். ஃப்ளைட்டு முதற்கொண்டும் செக் பண்ணி புக் பண்ணேன். இங்கே சும்மா ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்பாதீங்க, நான் தான் பண்ணேன். கரெக்ட் தான், நீ தான் பண்ண. அதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். அப்படி வேணா சொல்லலாம். ஓகே, நான் இந்த ரூம் டூர் காட்டலாம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே ஹால், சோஃபா போட்டுக்கலாம், படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம், படிக்கலாம். செம்மையா இருக்கு ஹாலு. ஆனா வந்து போட்டோல பார்க்க ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா நேர்ல பார்க்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஆனா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து அப்படி உட்காந்துக்கலாம். இங்க ஒன்று டிவி இருக்கு, அப்புறமேட்டுக்கா ஸ்பீக்கர் இருக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கா சும்மா டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க லேம்ப் லைட்டு, அதுக்கப்புறம் ஏசி இருக்கு இங்க, அதுக்கப்புறம் இது ஒரு சும்மா ஒரு செடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சூப்பர் பிளேஸ் காமிக்கலாம். இந்த ஹால்லேயே ஒரு இடம் இருக்குவாங்க, காமிக்கிறேன். இன்னொன்று ஹால்லேயே வந்து முன்னாடி சோஃபா இருக்கும், அப்படியே கொஞ்சம் பின்னாடி கேப்ல வந்து இங்க டைனிங் ஏரியா, அங்க வந்து சோஃபா கம் பெட் அந்த மாதிரி ஒன்று. இது ரொம்ப நல்லா இருக்கும், பெருசாவும் இருக்கும். இதை நான் வந்து அப்புறமேட்டுக்கா பெருசா பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பால்கனி, பெட்டா மாத்தி காமிக்கிறேன்னு சொல்ல வர கரெக்டா? நெக்ஸ்ட் இந்த பால்கனி இங்க பாருங்க, வேற லெவல். கம் காலையில இங்க வந்து இப்படி உட்காந்து அப்பா அப்படியே உட்காந்து ஒரு தூக்கம். சூப்பரா இருக்குல்ல? அங்க பாருங்க, ரோடு வந்து எனக்கு மேல இருக்கு. இப்ப வந்து ஹால்ல இருந்து அப்படியே நம்ம கிச்சனுக்கு வந்துடலாம். அது கிச்சன், சமைக்கலாம், சாப்பிடலாம். கிச்சன்ல வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் வாட்டரும் இருக்கு. ஓகே, இங்க வந்து டீ தூள் இருக்கு. நான் ஒரு டீ சைக்கோ, அது உங்களுக்கே தெரியும். அதனால வந்தோடனே இதை திறந்து பார்த்துட்டேன். இது வந்து 3 ரோசஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து விளம்பரம் பண்ணாங்கன்னா இது வந்து என்ன டீ தூள் வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சுகர் இருக்கு, அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டில். இது ரொம்ப கெட்டது, பட் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிப்போம். வந்தோடனே ஈஷாக்கு வந்து ஃபார்முலா மில்க் கலக்கி அவளை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டோம். அதனால அது வந்து அப்படியே வச்சிருக்கேன். இது வந்து இந்த ஸ்டவ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, இது இதுமாரி தான் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெப்பர், உப்பு, தெரியுமா, இது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து காஃபி தூள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கெட்டில் பெல் அது வொர்க் அவுட் பண்றது. சாரி, கெட்டில், பிரெட் டோஸ்டர். இது வந்து இது என்ன தெரியுது? மறந்துட்டியா? மறந்துட்டியா? சமைச்சா தானே ஞாபகம் இருக்கும். இது வந்து மைக்ரோ ஓவன். இந்த பக்கம் வந்து வாட்டர் குடிக்கிறது, பியூரிஃபை. இங்க வந்து கை கழுவுது இது. அப்புறம் இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஒரு சின்ன டேபிள் இருக்கு. அடுத்தது வாங்க இங்க காட்டுறேன். இங்க பாருங்க, சமைக்க தேவையான அத்தனையும் இருக்கு. நெக்ஸ்ட்ல வந்து பவுல்ஸ். நான் ஈஷாக்கு வீட்டுல இருந்தே வந்து அவ சாப்பிட்ற பவுலு, டம்ளரு இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கடைசியா வந்து பிளேட்ஸ். அப்படியே கேமராமேன் இந்த பக்கம் வந்து இதை காட்டு. இல்ல நானே எனக்கும் கேமராமேனுக்கும் பிடிச்ச ஒண்ணு இருக்கீங்க, இந்த கிளாஸ். கூச்சமே இல்ல.
அதுக்கப்புறம் கீழே வந்து டீ போடுறது, குக்கரு அதெல்லாம் இருக்கு. குக்கரு பேசிக்கா சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம் இருக்கு. ஆமா எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம் டூர். அப்படியே இங்க ஒரு அழகான கிளாக் இருக்கு. வாங்க. வாவ். இங்க வந்து குளிக்கிறதுக்கு பக்கெட்டு, இது என்னது பக்கெட் என்ன சொல்லுவ நீ? பக்கெட் டீ இருக்கு. அப்புறமேட்டுக்கா ஷாம்பு இருக்கு, பாடி வாஷ் இருக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹீட்டர் இருக்கு. அதுக்கு இந்த மாதிரியே முட்டை கண்ணாடி. எப்போ இந்த கண்ணாடி நல்லா இருக்குல்ல, நைஸ். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஹேர் ட்ரையரு. ஓகே நைஸ் நைஸ், வெரி நைஸ். நெக்ஸ்ட் பெட்ரூம். வாங்க, இதுதான் பெட்ரூம். படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். முக்கியமா நான் இந்த வீட்டில் எனக்கு ஒரு பிடிச்சது வந்து நம்ம கெட் ரெடி வித் மீ வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்காக தான் நான் வந்து இந்த வீட்டை புக் பண்ணேன். ஒரு 20% இந்த மாதிரி கண்ணாடி தேடிட்டு இருந்தேன். ஏன்னா கெட் ரெடி வித் மீலாம் பண்ணலான்ட்டு நியூ அட்ரெஸில். அதையும் பாருங்க நீங்க. வாங்க இப்போ அடுத்தது காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு உட்கார என்னது சேர் இருக்கு. இது என்னன்னு தெரியல, விட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்க வந்து ஒரு கபோர்டு. இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ கொடுத்துருக்காங்க, பெட்டா பெட்ஷீட்டான்னு தெரியல. இங்க டவல் பாருங்க, 4 டவல் அழகா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெட்டு. இங்க வந்து நம்மளால வெளியே போக முடியாது, ஜஸ்ட் ஒரு ஜன்னல். பட் இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. காலையில இருந்துச்சா நல்லா இருக்கும். மெயினா நல்ல வெளிச்சம் நல்லா வரும், அதனால அதை பார்த்து புக் பண்ணோம். அவ்வளவுதான். அப்புறம் ஸ்பெஷல் ஏரியா என்னது? இங்க ஒரு நான் பார்த்த வீட்லயே இது ஒரு நல்ல வீடு போல. வாங்க உங்களுக்கு ஒருத்தவங்களை காமிக்கிறேன். வந்துட்டோம். இங்க வந்து ஒரு சூப்பர் பால்கனி. இங்க உட்காந்துக்கலாம் நல்லா. என்ன ஈஷா சொல்ற? பிடிச்சிருக்கா உனக்கு? அவளுக்கு பிடிச்சிருக்காமா, அவ சொல்றான். சூப்பரான பால்கனி. ஈஷாவோட ஃபேவரட் ஸ்பாட் இதுதான். அங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த இடம். அப்படியே உட்காந்துட்டு ஒரு அப்படியே வெயில் வராம ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. ஹலோ, ரூம் டூர் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுல. என்ன பண்ணோம், ரூம் டூர் முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு நல்லா தூங்கிடும். செம்ம டயர்டு எங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறம் சரி எங்கேயாச்சும் பக்கத்துல பீச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு நானும் சிவகுரும் காரு ஒண்ணு வந்து ரெண்டுக்கு எடுத்துட்டு ஈஷா ஆண்டி கிட்ட கொடுத்துட்டு நாங்க வந்து எங்க ஒரு சாப்பிட போலான்னு வந்தோம். வர வழியில பீச் பார்த்துருவோம். வண்டி பீச்ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துடும் போல அந்த மாதிரி கிட்ட இருக்கு. செம்மையா இருக்கு இந்த ரெஸ்டோ பார். வினேஷ் எப்படி இருக்கு ஃபீல்? செம ஃபீல். நானும் கோமதி வந்து இந்த பீச்ல வந்து நடந்து போனோம் வாக்கு. அலை வந்து அப்படியே காலை அடிச்சுட்டே இருக்கு. நாங்க வந்து தெருல வந்து பீச்லாம் போயிருக்கோம். பீச்ல வந்து எப்படி இருக்கும்னா வந்து பீச் கொஞ்சம் தூரமா இருக்கும், நம்ம கொஞ்சம் தூரமா இருக்கும். கரெக்டா ரெஸ்டாரண்ட் ஒட்டி பீச் இருக்கு. அப்படியே சும்மா இறங்கின படிக்கிட்டு வந்து இறங்கினாலே அலை வந்து காலில் அடிக்குது. அப்படியே அந்த அளவு. ஆமா ஆமா. இந்த ரெஸ்டோ பார்க் வந்திருக்கோம். இதுல ஃபுல்லா எல்லாமே 500க்கு மேல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வரும்னு சொல்லிட்டு நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம். என்ன ஆர்டர் பண்ண போறோம்ட்டு நான் உங்களுக்கு விரைவில் வரேன். ஆனா செம்ம வியூ தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பீச் நான் பார்த்ததே இந்த தண்ணி இங்க வந்துடும் போல, அந்த மாதிரி. ஓகே, நான் உங்களை சாப்பிட போது சந்திக்கிறேன். பாய். இப்போ வாங்க உங்களுக்கு இந்த ரெஸ்டோ பார் சுத்தி காட்டுறேன். மக்களே, கடைசியா நம்மளோட ஃபுட்டு வந்துடுச்சு. சிக்கன் பர்கர், சிக்கன் ஷவர்மா. இதெல்லாம் நாங்க சாப்பிட போறோம். டேஸ்ட் எப்படி இருக்கு? இப்போ நாங்க வந்து அந்த 75 hours சேலஞ்ச் முடிச்சிட்டோம். எங்களுக்கு இது ஒரு பிரேக் தான். பிரேக்ல வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். அதனாலதான் இந்த பர்கரு ஷவர்மாலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஷவர்மால வந்து என்ன ஸ்பெஷல்னா கிரில்டு சிக்கன் வச்சு கிரீன் சட்னி வச்சு பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கு. ஆனா இந்த பர்கரும் வந்து கிரில்டு சிக்கன்ல தான் பண்ணிருக்காங்க, ஃப்ரைட் சிக்கன் கிடையாது. இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. இது சத்தியமா இந்த கிரீன் சட்னி தான் எனக்கு பிடிக்காது. பட் இங்க அடுத்து
பர்கர். எவ்வளவு பெரிய வாய். எப்படி இருக்குடி? ஓகேவா? ஓகே. எது நல்லா இருக்கு? இதுவா அதுவா? ஷவர்மா சூப்பரா இருக்கு. பிடிச்சதா? ஷவர்மா சூப்பர்னா. இது 3.5, ஷவர்மா 4, 4.5 கொடுக்கலாம்.